வார்த்தையை உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொடுக்க விரும்புகிறேன். இந்த வார்த்தை ரொம்ப சிம்பிளான வேர்டு தான், நீங்கள் அடிக்கடி கேட்டு இருக்கலாம். ஆனால் இந்த வார்த்தை நமக்கு எல்லாருக்கும் அவசியப்படுகிற ஒரு வார்த்தை, நம்ம எல்லாம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற ஒரு வார்த்தை. அப்போது இந்த வார்த்தைகளை நீங்கள் வாழ்க்கையிலே அது ப்ராக்டிக்கலாக நீங்கள் பயன்படுத்துவீர்கள் என்றால் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றம் உண்டா. நம்ம சபையிலே இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் நான் நினைவு கூர்ந்து நேற்று இரவிலிருந்து எனக்கு ஒரே பாரம், ஜெபித்து கொண்டே இருந்தேன். அப்போது ஜெபித்து கொண்டு இருக்கும்பொழுது தேவன் கொடுத்த ஒரு வார்த்தை தான் இன்று நான் பகிர்ந்து கொடுக்க போகிறேன். இந்த நாளிலே வேதத்திலே யோவான் சுவிசேஷம் 14 அதிகாரம் 27 வசனம், புக் ஆஃப் ஜான் சாப்டர் 14 verse 27 நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களே என்றால் வாசிங்க. சமாதானத்தை உங்களுக்கு நான் வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது, உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இங்கே இயேசு சீஷர்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், உங்களுக்கு சமாதானத்தை வைத்து போகிறேன். உலகம் கொடுக்கிற வண்ணமாய் அல்ல, அவர் என்ன சொல்லுகிறார், என் சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். அப்போ உலகத்தில் இருக்கிறவர்களை காட்டிலும் தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டவர்களுடைய வாழ்க்கை சமாதானம் நிறைந்ததாக இருக்க வேண்டும். ஏன்னா உலகத்திலே இருக்கிறவர்களுடைய சமாதானம் அது தேவனால் கொடுக்கப்பட்டது அல்ல. எப்படியோ போகிறாங்க, சம்பாதிக்கிறாங்க, வாழ்கிறாங்க, வாழ்க்கையை நடத்துகிறாங்க. ஆனால் நமக்கு இருக்கிற சமாதானம் தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். இன்னைக்கு நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை நம்ம யோசித்து பார்ப்போம். சமாதானமான வாழ்க்கை இருக்கா? இன்னும் ஒரு 2 வசனத்தை கூட வாசிப்போம், தெரிஞ்ச வசனங்கள் தான். பிலிப்பியர் 4 அதிகாரம் 4 வசனம், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுலாலே எழுதப்பட்ட இந்த நிருபம், அவர் சிறைச்சாலையிலே இருந்து இந்த வார்த்தைகளை எழுதுகிறார். கர்த்தருக்குள்ளே சந்தோஷமா இருங்க, ரிஜாய்ஸ் இன் தி லார்ட். கர்த்தருக்குள்ளே மனமகிழ்ச்சியா இருங்க. காரணம் அவர் சொல்லுகிறார், மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு இடம் என்னன்னா கர்த்தருக்குள்ளே எப்படி இருக்கணும், மனமகிழ்ச்சியா இருக்கணும், கர்த்தருக்குள்ளே சந்தோஷமா இருக்கணும். தெரிஞ்ச இன்னொரு வசனம் தான் நெகேமியா 8 அதிகாரம் 10 வசனம் சொல்லுகிறது, விசனப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பதே உங்கள் பலன். The joy of the Lord is your strength. கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாய் இருப்பது. இன்று காலையிலே என்னுடைய செய்தியின் தலைப்பு என்னவென்றால், சந்தோஷமாய் இருங்க. இங்கேருந்து பார்த்தா தெரிஞ்சு, ஐயோப்பா எல்லாம் பெரிய பெரிய மூட்டைகளாக தூக்கின்னு வந்துக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். பெரிய பெரிய மூட்டைங்களாக. அதான் ஒருத்தர் சொன்னார், ஒரு கடவுள் சொன்னாராம் ஒரு ஜனத்தை பார்த்து, யாருக்கெல்லாம் என்னென்ன பிரச்சனை இருக்கோ எல்லாத்தையும் ஒரு மூட்டையில் போட்டு எடுத்துன்னு வாங்க அப்படின்னா. அப்போ எல்லாம் சரி கடவுளுக்கே சொல்லிட்டாரு, நம்ம எடுத்துன்னு போவோன்ட்டு எல்லாம் வந்துட்டாங்களாம். இந்த இடத்துக்கு வாங்கன்ட்டாரு, எல்லாம் வந்துட்டாங்களாம். கடவுள் அங்கே வந்து நின்று பார்த்தா ஒரு மஞ்சள் பையில் பிரச்சனையை போட்டுன்னு வந்துக்கிறான், ஒருத்தன் பைக்கில் வச்சு எடுத்துன்னு வந்துருக்குறான். அப்படின்னு எல்லாம் பார்த்தா மூட்டையாக பிரச்சனைகளோடு வந்துருக்கிறாங்க. ஒருத்தன் பார்த்தா அப்படியே நின்றுக்கிறான் ஹாயா. கடவுளுக்கு ஆச்சரியமாடா பாவி, உலகத்தில் எல்லாரும் கஷ்டப்பட்டுனுக்கிறான், இவன் மட்டும் நாடா ஒன்றுமே இல்லாமல் வந்து நிற்கிறானே அப்படின்ட்டு. என்னப்பா உனக்கு ஒரு பிரச்சனை இல்லையா? சாமி சொல்லுதை கேளுங்க, என் பிரச்சனை லாரியில் வந்து நிற்குது அப்படின்னா. என்ன சொல்கிறாரு, என் பிரச்சனை லாரியில் வந்து நிற்கு. அப்போ பிரச்சனை எல்லாருக்கும் இருக்கு. ஆனால் இங்கே கர்த்தர் சொல்லுகிற காரியம், மனமகிழ்ச்சியாயிரு. பக்கத்துக்கிறோம் பார்த்து கொஞ்சம் பாருங்களேன், பார்த்தாலே சிரிப்பு வந்துடும். கர்த்தர் அப்படி தான் உண்டாக்கி இருக்கிறார் எல்லாரையும். காது, மூக்கு, கண்ணு, முகம் அமைப்பெல்லாம் பார்த்தாலே சிலர்லாம் திரும்பி பார்க்கறதுக்கே பயந்து நிற்கிறாங்க, எங்கே இருக்கிற சந்தோஷம் கூட போயிட போகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
உலகத்திலே தியேட்டரில் போய் உட்கார்ந்து ஒரு படம் பார்த்துட்டு வர சந்தோஷத்தை காட்டிலும் தேவாலயத்தில் வந்தால் இருக்கணும். ஆமாம், 4 நண்பர்கள் சேர்ந்து போய் சாராய கடையில் உட்கார்ந்து குடிக்கிறதை காட்டிலும் தேவாலயத்திற்குள்ளே தேவ பிள்ளைகளை பார்க்க வந்தால் நமக்குள்ள என்ன இருக்கணும்? சந்தோஷம் இருக்கணும். ஸோ we need to rejoice. அப்போ இந்த சந்தோஷம் என்று சொல்லும்பொழுது எனக்கு வெளிப்பட்ட ஒரு 3 காரியம். ஒன்று, சந்தோஷம் நமக்குள்ளே இருக்கணும். இரண்டாவது, இந்த சந்தோஷம் குடும்பத்தில் இருக்கணும். மூன்றாவது, நம்மை சுற்றிலும் இருக்கிற சரௌண்டிங்கில் இந்த சந்தோஷம் இருக்கணும். இல்லைன்னா நம்மளுடைய வாழ்க்கை எப்பொழுதும் போராட்டமாகவே இருக்கும். ஸோ முதலாவதாக இந்த சந்தோஷம், இஃப் த பீஸ் ஆர் த ஜாய் ஷுட் கம், இட் ஷுட் கம் ஃப்ரம் வித்தின் அஸ். நமக்குள்ள இருந்த அந்த சந்தோஷம் வரணும். நிறைய பேர் சந்தோஷத்தை வெளியில எதிர்பார்க்கிறதுனாலே நிறைய இடங்களிலே அவர்கள் மனம் உடைந்து போகிறான். நான் இவனை நம்பி இருந்தேன், ஆனால் துரோகம் பண்ணிட்டாங்க, இவங்க என்கிட்ட இப்படி பேசிட்டாங்க, என்னை இப்படி நடத்திட்டாங்க, என்னை கீழ்த்தரமா என்னை குறித்து தவறா மற்றவங்க கிட்ட பேசிட்டாங்க. காரணம் என்னன்னா, இவர்கள் சந்தோஷத்தை வெளி இடங்களிலே தேடிக்கொண்டு இருக்கிறான். இந்த நாளிலே நீங்கள் சந்தோஷமா இருக்கணும் என்றால் அந்த சந்தோஷம் முதலாவது எங்க இருக்கணும்? நமக்குள்ளிருந்து வரணும். எங்க இருந்து வரணும்? நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்திற்கு மகிழ்ச்சியுமாயிருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டு இருக்கிறது. இங்கே எரேமியா தீர்க்கதரிசி இவ்விதமாய் சொல்லுகிறார், உம்முடைய வார்த்தையை நான் உட்கொண்டேன். அதனால் அவர் எப்படி இருக்கிறாரா? சந்தோஷமாய் மனமகிழ்ச்சியாய் இருக்கிறேன் என்று சொல்லு. இந்த தேவனுடைய வார்த்தையினுடைய கிரியைகள் என்னவென்றால், இந்த தேவ வார்த்தை நம்மை மாற்றக்கூடியதாய் இருக்கிறது. God's word has power to change us. ஆகவேதான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான், நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி உம்முடைய வார்த்தையை எங்க வைத்திருக்கிறேன்? என் இருதயத்தில் வைத்திருக்கிறேன். அப்ப கர்த்தருடைய வார்த்தை நம்மளுடைய இருதயத்திலே இருந்தால் இவர் சொல்லுகிறார், இது எனக்கு சந்தோஷமாய் மனமகிழ்ச்சியாய் இருக்கிறது என்று சொல். அப்ப ஒரு மனுஷன், ஒரு மனுஷி, அவர்கள் வெளியிலே சந்தோஷத்தை தேடாம அந்த சந்தோஷம் உள்ளே இருந்து புறப்பட செய்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இதற்கு ஒரு 5 காரியத்தை நான் சொல்ல போறேன். 5 குண அதிசயங்கள். உங்களுக்குள் சந்தோஷம் இருக்கணும்னா ஒரு 5 குண அதிசயங்க. 1, மன்னிக்கிறவங்களா இருக்கணும். என்னவா இருக்கணும்? ஆமாம், அதை அப்படியே பிடிச்சி வச்சிங்க சந்தோஷமே போய். ஒன்றுமே இல்லாத விஷயந்தான். என்னது? ஒன்றுமே இல்லாத விஷயந்தான். நீங்கள் பிடித்து வைத்துக்கொண்டு, அவன் என்னை இப்படி பேசிட்டானே, இப்படி என்னை நடத்திட்டானே, இவ்விதமாக எனக்கு செஞ்சிட்டானே என்று நீங்கள் பிடித்து வைத்திருக்கிற வரைக்கும் என்ன வராது? உள்ள சந்தோஷம் சமாதானம் வரவே வராது. அப்போ இது ஒரு குண அதிசயம். என்ன குண அதிசயம்? மன்னிக்கணும். கிறிஸ்து உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய துக்க முகம் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒன்று அப்படியே பிடிச்சி வச்சுன்னுக்குறாங்க. உனக்கும் ஒரு நாள் இருக்குது சார், உனக்கும் ஒரு நாள் இருக்குது. எனக்கு டைம் கிடைக்காதா? யானைக்கு ஒரு காலம்னா, ஆமாம், பூனை யார் யானை யாருன்னு தான் தெரில. ஆனால் என்ன, அதை வச்சுக்கிறேன், நான் வச்சுக்கிறேன். ஆனால் அதை வச்சுக்கிறதுனால என்ன ஆச்சு? சந்தோஷம் போயிடுச்சு, சமாதானம் போயிடுச்சு. எது நடந்தாலும் சரி, யாரையோ ஒருவரை குற்றப்படுத்தணுன்னே நினச்சினுக்கிறாங்க. அந்த லேடியை போய் என் மருமக பார்த்துட்டு வந்தாம்பாங்க, அப்பத்துலேருந்து தான் பிரச்சனை. அதுக்கு முன்னாடி வரைக்கும் என் மருமகள் எப்படி நல்லா பேசுவாங்க, நல்லா சிரிப்பாங்க. ஆனால் எப்போ போய் மீட் பண்ணிட்டு வந்தாங்களோ அப்போதுலேருந்து வீட்டில் என்னது பிரச்சனை. இவங்க வந்துட்டு போனாங்க பாரு, உடனே அவங்க மேலே ஒரு கசப்பு, ஒரு வைராக்கி.
அப்போ ஏன் என்றால் மன்னிக்க நமக்கு குணாதிசயம் இல்லாததினாலே, வித்தின் அஸ் நமக்குள்ளே அந்த குணம் இல்லாததினாலே நமக்குள்ளே கசப்பு தான் இருக்கிறதே இல்லாம சந்தோஷம் இல்லவே இல்லை. இன்று வந்திருக்கிற உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். சந்தோஷமா வாழணுமா? என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? யாருன்னா இருக்கிறாங்களா மன்னிக்காம? உங்க மாமியார், மாமனார், அண்ணன், அக்கா, தம்பி, தங்கச்சி, பெரியப்பா, சித்தப்பா, ஆமாம், சொத்து கிடைக்காம கொஞ்சம் கல்லை தள்ளி மாற்றி போட்டுருக்கிறது, தெரியாமல் பாக்கெட்லேருந்து காசு எடுத்தது, ஒரே ஒரு சைன் போடுறதை இப்போ பண்ணிடுறேன்டா அப்படின்னுட்டு ஏமாத்துறது யாருன்னா இருக்கிறாங்களா? இன்னைக்கு என்ன பண்ணிடணும்? சந்தோஷமாக இருக்கணும்னா நீங்கள் துக்கமாக கூட இருக்கலாம். எல்லாருக்கும் அவங்கவுங்க வாழ்க்கையை குறித்து தானே உரிமை இருக்குது. நான் உங்களை கட்டாயப்படுத்தலை. யூ ஹேவ் யுவர் ஃப்ரீ வில். உங்களுக்கு நீங்கள் தீர்மானிக்க வேண்டிய உங்கள் நிலை உங்களுக்கு இருக்குது. நீங்கள் சந்தோஷமாக இருக்கணுமா? என்ன பண்ணுங்க? மன்னிங்க. இரண்டாவதாக, மன்னிக்கிறது மாத்திரம் இல்லை, மறந்துடணும். என்னது இது? பெரிய மன்னிக்கிறத காட்டிலும் ரொம்ப முக்கியமாக மறக்கிறது தான். சிலர்லாம் மன்னிச்சிட்டு நான் டைரியில் எழுதி வச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இந்த பிரச்சனை தானே, அதை ஒரு நிமிஷம் வரேன்ட்டு போய் டைரியை தேடி எடுத்து, ஆமாம் அன்னைக்கு 2ஆம் தேதி 3ஆம் மாதம் 1948 5 மணிக்கு நீ என்ன பேசுனேன்னு நான் நினச்சிப்பேன். அவங்களுக்கெல்லாம் முன்னாடி என்ன பேசுனேன்னு நினச்சிப்பேன். மறக்கிறதே இல்லை. மன்னிக்கிறாங்க ஆனால் என்ன பண்ணுறது இல்லை, மறக்கிறதே இல்லை. வேதம் சொல்லுகிறது, தேவன் நம்முடைய பாவங்களை அவருடைய முதுகுக்கு பின்னாடி தூக்கி போட்டாராம். எங்க போட்டாரு? ஆமா, முன்னாடி போட்டிருந்தா என்ன இருக்கும்? பார்த்துனே இருப்பான். நீ தானே வந்து சர்ச்சில் கையை தூக்குற, உன்னை யாருன்னு எனக்கு தெரியாது, இன்னும் காரியங்களை பார்த்த, எப்படி பேசுன, நீ யாருன்னு தெரியாது, இங்க வந்து பரிசுத்தமான் மாதிரி நடிக்கிறியே. ஆனால் தேவன் என்ன பண்ணார்? எல்லாத்தையும் என்ன பண்ணாரோ மூட்டை கட்டி கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அப்படியே சுத்தினா உணரு. மறந்துடணும். ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியாது ஐயா, பேசின பேச்சு நீங்க கேட்டிருந்தீங்கன்னா நீங்க மறக்க மாட்டோம். ஆனா சந்தோஷமா இருக்கணும்னு விரும்புறீங்களா? சமாதானமா இருக்கணும்னு விரும்புறீங்களா? அப்ப என்ன பண்ணிடணும்? அதை இன்னும் நீங்க உங்க வீட்டுல குப்பையை சேர்த்து வைக்க கூடாது. போன வாரம் கூட ஐயா சொன்னார், குப்பையை என்ன பண்ணோம். எங்கள் வீட்டில் ஒரு ஆயா இருந்தாங்க, சாராள் ஆயா. தேவ ஆலயத்திலேயே வாசம் பண்ணுற ஆயா. அவங்க வீட்டை அவங்க ஆயாவை இங்கே கூட்டின்னு வந்துட்டு க்ளீன் பண்ணால் ஊரில் இருக்கிற மொத்த குப்பையை சேர்த்து வச்சுக்கிறாங்க. ஏன் சேர்த்து வச்சுக்கிறாங்களோ அவங்களுக்கும் தெரில, எங்களுக்கும் தெரில. கீழே இருக்கிற அட்டைங்க, சின்ன கொம்புங்க, எங்கெங்கே கிடைக்கு, அவங்க ரோட்டில் நடந்து போய் என்னென்னலாம் இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்குள்ளே அப்படியே வச்சுக்கினே இருக்கிறான். நிறைய பேர் அதே தான், நான் மறக்க மாட்டேன் அப்படி என்று சொல்லி நிறைய காரியங்களை ஸ்டோர் பண்ணி வைத்து கொண்டு எனக்கு என்ன இல்லை, நிம்மதி இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், இரவிலே தூக்கம் இல்லாமல் இருக்கிறீங்க. உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். என்ன வேணும்? மறதி வேணும். என்ன வேணும்? ஆனால் நம்மெல்லாம் பைபிள் படிக்கிறது, ஜெபம் பண்ணுறது, ஆலயத்துக்கு வருதெல்லாம் மட்டும்தான் என்ன பண்ணுறோம், மறந்துடுறோம். ஐயோ இன்னைக்கு மீட்டிங்கா, ஒரு ரிமைண்டர், ஒரு கால் பண்ணியிருக்க கூடாது. ஆனால் மறக்க வேண்டியவைகளை என்ன பண்ணுறது இல்லை, மறக்கிறது இல்லை. உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். மூன்றாவதாக, கோவப்படாதீங்க. என்ன பண்ணாதீங்க? கோவப்படாதீங்க. என்னதான் டென்ஷன் ஆனாலும் சரி, கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் பொறுமையாக இருந்தீங்கன்னா போதும். ஆமாம், நல்ல பதில் உண்டாகும். ஏன் என்ற காரணம் கூட தெரியும். சிலர்லாம் காரணத்தை கேட்கவே மாட்டாங்க. ஏன் இப்படி ஆயிடுச்சு என்ற காரணத்தை கேட்கவே மாட்டாங்க. வாயை திறந்தா உடனே என்ன தான் வரும், கோபமாக தான் பேசுவாங்க, எரிச்சலாக பேசுவாங்க. எரிச்சலாய் கோபமாய் பேசுகிறதுனாலே யாரையும் நம்ம ஜெயிக்க முடியாது. வேதம் சொல்லுகிறது, சமாதானம் ஏற்படுத்துகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் என்ன பண்ணுவாங்க, யாருன்னு அழைக்கப்படுவாங்க, தேவனுடைய புத்திரர்கள் என்று. those who make peace, blessed are those who make peace because they are called the children of God. இன்னைக்கு நீங்க எப்படிப்பட்ட குணாதிசயம் உள்ளவர்களாக இருக்கிறீங்க? எதுக்கு எடுத்தாலும் கோபம், யாரை பார்த்தாலும் கோபம், எரிஞ்சு விழுகிறது, கோபப்படுகிறது. இந்த கோபத்தினாலே தனி மனிதனாகிய உங்களுக்குள்ளேயே என்ன இல்லை, சந்தோஷமே இல்லை.
இன்னொன்று கூட இந்த கோபத்துக்கு இன்னும் ஒரு 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 ரூட் இருக்குது. என்னன்னா நேரத்துக்கு சாப்பிட்டுடணும். எங்கள் வீட்டில் ஒருத்தங்க இருக்கிறான், 1:30 மணிக்கு வந்து உட்கார்ந்தாலும் சாப்பாடு இருக்காது. நம்ம சும்மா சமாதானத்தோடு வரணும்னு நினச்சா அங்கே ஒரு சாத்தான் என்ன பண்ணுறாங்க, செய்யவே மாட்டாங்க. நம்ம அப்படியே வரோம், சரி இப்போ பசி, காலையும் சாப்பிடல, மதியானம் 12:30 மணி ஆனாலும் பசி எடுக்கும், கீழே ஒரு ரவுண்டு வந்துட்டு போயிடுவேன், ஒன்றுமே இருக்காது. 1 மணிக்கு வருவேன், ஒன்றுமே இருக்காது. அட்லீஸ்ட் 1:30 மணிக்கு ஆச்சும். ஹல்லேலூயா. எத்தனை மணிக்கு? அப்போ என்னன்னா நம்மளை அறியாமல் நமக்குள்ளே கோபத்தை கொண்டு வருகிற அநேக கிரியை இருக்கும். நீங்கள் கேட்டு பாருங்க, நான் கோபப்பட மாட்டேன். என்னம்மா இருக்குது? சாப்பாடு ரசம் இருக்குன்னு, சாப்பாடு ரசம் ஒரு முட்டை ஆம்லேட் போடுங்கன்னு சாப்பிட்டு நான் அமைதியாக போயிடுவேன். அதுக்கப்புறம் கறி வரும், அதுக்கப்புறம் மீன் வரும். ஆனால் அதை சாப்பிட்ற பாக்கி எனக்கு இல்லை. ஆனால் நான் கோபப்பட்டேன்னா என்ன ஆகுதுன்னா, அதுக்கு அப்புறம் இருக்கிற என்னுடைய நேரங்கள் எல்லாமே எரிச்சலாக, டென்ஷனாக, ஒரு மாதிரி மைண்டு கிளியர் இல்லாமல் இருக்குது. ஒரு மாதிரி எதை பார்த்தாலும் கோவம். அப்போது இது பசி எடுக்கிற நேரம், கோபம் வருகிற நேரம். ஆனால் ஒன்றும் இல்லை, நான் ரசம், சோறு, ஆம்லேட். ஹல்லேலூயா. பாருங்கள், கோபத்தை தணிக்க என்னென்னலாம் பண்ண வேண்டியதா இருக்கு. ஏன்னா நம்ம சந்தோஷமாக இருக்கணும், அதுதான் ப்ரையாரிட்டி. ப்ரையாரிட்டி இன்னைக்கு சாப்பிட்ணுன்றது ப்ரையாரிட்டி இல்லை. இன்றைக்கி சாப்பிட்லன்னா நைட்டு சாப்பிட்டுக்கலாம், நைட்டு சாப்பிட்லன்னா காலையில் சாப்பிட்டுக்கலாம், இல்லை நடுவில் போய் ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டுக்கலாம், இல்லை ஒரு சாக்லேட் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்றதுக்கு பல வகை இருக்குது. ஆனால் இந்த சாப்பாடு நிமித்தம் நான் என்ன பண்ணக்கூடாது, டென்ஷன் ஆகிடக்கூடாது. உலகத்தில் பெரிய சபையை உடைய ஒரு ஊழியக்காரர் ஜோயல் ஆஸ்டன் என்று சொல்லுகிறார். அவருக்கு ஒரு முறை பயங்கர கோபம், அவங்க பையனை பார்த்து பயங்கர கோபமாக கத்திட்டார். பயங்கர கோபம். அவர் அந்த டிவி சேனலில் அவர் சொல்லும் போது சொல்கிறார், அவங்க பையனை பார்த்து பயங்கர டென்ஷனாக பேசுனதுமே ஏதோ ஒரு பொருளுக்காக பேசிட்டாராம். அவங்க ஒய்ஃப் வந்து சொன்னாங்களாம், நீங்கள் கோபப்பட்டதுனுடைய விலை எவ்வளோ தெரியுங்களா? $2 தான் அப்படின்னா. அவர் கோடீஸ்வரர், ஸ்டேடியம் போல் சர்ச்சு வச்சிருக்கிறார், பயங்கர பெரிய சபை, உலகத்திலே பெரிய சபை அது. அவங்க ஒய்ஃப் வந்து சொன்னாங்களா, நீங்கள் கோபப்பட்டத்தினுடைய விலை எவ்வளோ தெரியுங்களா? வெறும் ஆஃப்டர் ஆல் $2. இந்த $2க்காக உங்கள் சந்தோஷத்தை இழந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அப்படியே எரிச்சலாகி கோபப்பட்டு ஏன் எதுக்குன்னு கூட கேட்கவே இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் $1 கோபப்படுறான். அது ஆஃப்டர் ஆல் $1 நீங்கள் விட்டு பாருங்க, $2 வரும். ஆனால் அந்த $1 தான் எனக்கு வேணும், அதுவும் ஏன் $1 தான் எனக்கு வேணும், அதுவும் இந்த கலரில் தான் எனக்கு வேணும் அப்படின்ட்டு அந்த $1க்காகவே கோபப்பட்டு சண்டை போட்டு எப்படி இருக்கிறாங்க? சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறாங்க. இன்னைக்கு உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், என்ன பண்ணாதீங்க, பக்கத்தில் உங்கள் குடும்ப அங்கத்தினர் யாருன்னா இருந்தால் கையை பிடிச்சி சொல்லுங்கள், இனி கோபப்பட மாட்டேன். கையை பிடிச்சி சொல்லுங்களேன், கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியாக இருப்பதே. ஆமாம். இல்லை தூரத்துலேருந்து அப்படி கை காமிச்சு சொல்லுங்க, நம்ம இனி கோபப்பட மாட்டேன். ஆமாம், சொன்னியா பிரவீன்? இல்லை உங்கள் ஒய்ஃப் கிட்ட சொல்லணுமா? சொல்லிட்டீங்களா? இனி என்ன பண்ண மாட்டேன், கோபப்படக்கூடாது. எல்லா காரியத்தையும் சாந்த குணமுள்ளவன் பூமியே சுகந்தரித்து கொள்வானா, அப்படி தானே வேதம் சொல்லுது. நானா சொன்னது? சாந்த குணமுள்ளவன் பாக்கியவான். அவன் என்ன பண்ணுவானா? ஆமாம், எல்லாருடைய இருதயத்தையும் கவரக்கூடியது எதுன்னா சாந்தமாக பேசும். என்னைக்கு உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். 4வதாக அண்டர்ஸ்டாண்ட், புரிந்து கொள்ள பிரயாசப்படுங்க. என்ன பண்ணுங்க? புரிந்து கொள்ள பிரயாசப்படுங்க. நடக்குது ஒரு காரியம்னா அந்த காரியத்தில் அதை புரிந்து கொள்ள என்ன பண்ணுங்க? நேரத்தை எடுங்க. புரிந்து கொள்ளாமலேயே புரிந்து கொள்ள முடியல என்பதற்காகவே நிறைய பேர் என்னன்னா மனசஞ்சலத்திலே இருக்கிறான். சில காரியங்கள் வாயை திறந்து கேட்டாலே தெரிஞ்சிடும் என்னான்ட்டு, ஆனால் கேட்க மாட்டான். என்னது? கேட்க மாட்டான். மனசில் ஆனால் அப்படியே குழப்பம் இருந்துக்கினே இருக்கும், சஞ்சலம் இருந்துக்கினே இருக்கும், போராட்டம் இருந்துக்கினே இருக்கும். வாயை திறந்து பேசிட்டான் ஆயிடுச்சு, அன்றைக்கே முடிஞ்சிச்சு. வேதம் சொல்லுகிறது இரவு தாண்டி என்ன பண்ணக்கூடாதான், கோபம் போகக்கூடாது. ஆனால் இவங்களால என்ன பண்ண முடியாது, வச்சிக்கின்னு அப்படியே மனசில் அப்படியே பத்துனுப்பாங்க. நைட்டு 12 மணிக்கு இருந்து உட்காந்துனுப்பாங்க, அப்புறம் 1 மணிக்கு வெளில போய் நடந்துன்னு இருப்பாங்க. என்னது?
ஒரு வார்த்தை பேசியிருந்தால் முடிஞ்சிருக்கும். ஆனால் புரிந்து கொள்ளுதல் இல்லாமலேயே அநேகருடைய வாழ்க்கையில் என்ன இருக்கு? சந்தோஷம், சமாதானம் இல்லாமல் போகிறது. இன்று வந்திருக்கிற உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். நீங்கள் அவங்க இருக்கிற இடத்துல இருந்து உங்களை பாருங்க. அப்போ தெரியும் ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த சண்டை, ஏன் இப்படி பேசுனாங்க என்று சொல்லி இங்கே நின்று பார்க்காம அங்கே நின்று பார்த்தீங்கனாலே நிறைய காரியத்திலே உங்களுக்கு சமாதானம் உண்டாகும். ஆனால் அங்கேருந்து பார்க்காம இங்கேருந்து நான் பார்க்குற முயலுக்கு 3 காலு தான், நீ எப்படி 4 சொல்கிற அப்படி என்று நைட்டெல்லாம் இந்த 3 காலை நினச்சிக்கினே என்ன பண்ணுறது? தூங்காமல் இருக்கிறது. I encourage you to understand one another. 5வது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான காரியம், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான காரியம், இந்த 4 எழுதலைனாலும் 5வது எழுதிடும். இன்னொருத்தருடைய பிரச்சனையில் மூக்கு நுழைக்காது. என்னது? இன்னொருத்தருடைய பிரச்சனையில், இது நான் இப்போ சொல்கிறதெல்லாம் தனிப்பட்ட மனுஷனுடைய குண அதிசயங்கள், இண்டிவிஜுவல். நீங்கள் தனியான மனுஷன் சந்தோஷமாக இருக்கணும்னா உங்களுக்கு வேண்டாத பிரச்சனைக்கு நம்ம சபைக்கு வர ஒருவர், நான் ஆயிடுச்சு ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி ஆயிருக்கும். பைக்கில் வந்துனே இருக்கிறேன், அவர் எனக்கு முன்னாடி அப்படியே ஓவர்டேக் பண்ணி ஃபாஸ்ட்டாக போகிறாரு. ரோட்டில் 2 பேர் அடிச்சுன்னுக்கிறாங்க. ரோட்டில் இவர் போனார், அப்படியே பைக் நிறுத்தினார். நான் இவர் இப்படிப்பட்ட ஆள்லாம் எனக்கு தெரியாது. அப்படியே போய் பைக் நிறுத்தினார், போனார், சண்டை அப்படியே தடுத்து விட்ட பார்த்தாரு. அவன் 2 பேரும் சேர்ந்து இவனு 2 அடி வச்சான். நான் அப்படியே பைக் எடுத்துன்னு வந்துட்டேன். நான் போய் இவரை காப்பாற்ற போய் அடுத்த 2 அடி நம்மளுக்கு விழுந்தா எப்படி? எவனோ ஒருத்தன் எதுக்கு சண்டை போடுறான்னு கூட இவருக்கு என்ன பண்ணல. ஆமாம், அவர் இன்னைக்கு வரல, அதனால தான் சாட்சி சொன்னேன். ஏன்னா அடி வாங்கினவருக்கு அவ என்னன்னா அவர் என்ன பிரச்சனை ஏதுன்னு ஒன்றும் தெரில. இங்கே தேரடியாண்டியே தான், தேரடியாண்டு அந்த கோயிலுக்கு முன்னாடியே தான். நான் அப்படியே வர்றேன், இவர் அப்படியே ஃபாஸ்ட்டாக போயின்னு இருந்தார். பார்த்தா 2 பேரும் அடிச்சுன்னு அப்படியே பிறந்துக்கிறாங்க. இவர் போனார், பைக் நிறுத்தினா ஸ்டாண்டு போட்டார், அப்படியே போயினார். 2 பேரும் பலார்னு இவர் அடிச்சாங்க. அத்தது இவர் பைக் எடுத்துன்னு இவர் கிளம்பிட்டு இருப்பார். நம்மளுக்கு வேண்டாத சில பிரச்சனைகள் இருந்தால் இதை கேட்டாகணுன்ற அவசியம் நமக்கு இல்லை. ஐயோ என்ன பேசிக்கிறாங்க, ஏதோ பேசிக்கிறாங்க. அப்புறம் போய்ட்டு என்ன பேசுனீங்க, யாரை பற்றி பேசுனீங்க? அவங்க சொல்லிட்டாங்கன்னா மனசு கஷ்டமாகவே தான் ஆகும். சொல்லாத வரைக்கும் ஆமாம், யார் எப்படி பேசின்னு போனால் நம்மளுக்கு என்ன, நம்ம பிரச்சனை இல்லைல்ல. என்னது இது நம்ம பிரச்சனை இல்லைல்ல. உங்களுக்கு அவர்கள் ஏதாச்சும் சொல்லணும்னு நினச்சா உங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க, உங்ககிட்ட வந்து பேசுவாங்க, இப்படி தான் அப்படி தான். அது வரைக்கும் அதை கேட்டு போக அதில் நீங்கள் போய் பாருங்க. ஆதாம் ஏவாள் எவ்வளோ ஜாலியான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தெரியுங்களா? எவ்வளோ ஜாலியான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். கல்யாணம் ஆனால் ஹனிமூனுக்கு எல்லாரையும் குளிர் பிரதேசமான தேசத்துக்கு அனுப்புவாங்க. ஆனால் இவங்களுக்கு உலகமே என்ன தான்? ஹனிமூன் ஸ்பாட்டு தான். உலகமே ஹனிமூன் ஸ்பாட்டு தான். எல்லாமே தேவன் சிருஷ்டித்து சூப்பராக இருக்குன்னு சொல்லி விட்டுட்டா இவங்களுக்கு என்னது? 3வது ஒரு மனுஷன் வந்து பேசுகிற பேச்சை கேட்டதினால குடும்பத்தில் இருந்த சந்தோஷம், சமாதானம், ஆசீர்வாதம் எல்லாம் போய் சாபம் உண்டாகக்கூடியதாய் நிலைமை மாறிடுச்சு. இன்று வந்திருக்கிற உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். உங்களுக்கு ஏன் வம்பு? பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்களேன், உங்களுக்கு ஏன் வம்பு? உங்கள் வேலையை பாருங்கள், உங்கள் வேலையை பாருங்கள். என்னது? உங்கள் வேலையை பாரு. என்னது? ஏன் வம்பு? தேவையில்லாமல் வேற ஒருவருடைய பிரச்சனை, வேற ஒருவருடைய குடும்பம், வேற ஒருவருடைய பர்சனல் காரியத்தை நோண்டி ஆராய்ஞ்சு அவனை பார்த்தனே நான் அங்கே. என்னப்பா, ஏன்பா, ஏன் அங்கே போனாவன், ஏன் அவங்க அங்கே ஏன் நின்றுந்தான், உனக்கு எதனா தெரியுமா? இது வரைக்கும் தெரியாதவன் தான் இவன், இப்போ தெரிஞ்சிச்சு. இவன் போய் இன்னொருத்தனை கேட்பான், அவனை அங்கே அவரை பார்த்தாரமே என்ன பண்ணியிருந்தான், ஏன் அங்கே நின்றுந்தான். அப்போ தெரியாத இன்னொருத்தனுக்கும் தெரிஞ்சிச்சு. அவன் என்ன பண்ணுவான், இன்னொருத்தனை போய் கேட்பான், ஏன் அவங்க நின்றுந்தான். கடைசியாக என்ன அவன் தெரியுங்களா, இது சுற்றி 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 யார் அங்கே நின்றுந்தானோ அவன்கிட்ட வரும்போது அது கஷ்டமாக இருக்கும். நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி அடுத்த இடத்துக்கு நான் போகிறேன். போன வாரத்தில் ஒரு டெடிகேஷனுக்கு நான் போயிருந்தேன். அங்கே சபைக்கு வராத, பல ஆண்டுகள் சபைக்கு வராத ஒரு ஃபேமிலியை நான் பார்த்தேன். அப்போ நான் அவங்களோடு கூட பேசி சிரித்து நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணும்பொழுது அவங்க சொன்ன காரியம், நாங்கள் ரொம்ப கஷ்டத்தின் வழியில் போனோம், ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் எனக்கு உதவி செஞ்சான். ஆனால் சபையில் இருக்கிறவங்க என்னை பற்றி தூஷணமாக பேசினாங்க.
என்ன பேசுனாங்க? தூஷணமாக பேசுனாங்க. நான் சொன்னேன், பிரதர் அது உங்கள் வீட்டில் இன்னொருத்தர்கிட்ட கூட நான் அந்த டைமில் வந்து பேசும்போது சொன்னார். ஆனால் நீங்கள் சொல்லுறது எதுவும் என் காதில் வந்து உழவே இல்லை பிரதர். எங்களுக்கு அது ஆச்சரியமாக இருக்குது நீங்கள் சொல்லுறது. ஆனால் நிறைய பேர் எப்படியோ இவங்க இப்படியா இருப்பாங்களோ அப்படியா இருப்பாங்களோ என்று கேட்டு மற்றவங்க கிட்ட சொல்கிறாங்க பாருங்க. அது அங்கே முடியாது. அது எப்படி இருந்தாலும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அது எங்கெங்கெல்லாம் சுற்றணுமோ சுற்றி திருப்பி எங்கே தான் வரும். அதே இடத்துக்கு வரும்போது அவங்க என்ன நினைப்பாங்க, என்னை பற்றி சர்ச்சில் எல்லாரும் இப்படி பேசியிருக்கிறாங்களே, குடும்பத்தில் எல்லாரும் இப்படி பேசியிருக்கிறாங்களே, ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரும் என்னை பற்றி இப்படி பேசியிருக்கிறாங்களே. உங்களாலே ஒருவர் சமாதானத்தை என்ன பண்ணுறாங்க, இழந்து போகிறான். மற்றவங்களுடைய பிரச்சனையில் என்ன பண்ணாதீங்க. அது ஏன் அது சொன்னாங்கன்னு தான் தெரியல, மூக்கு ஏன் நுழைக்கிறாங்க என்று உங்களை உற்சாகப்படுத்துகிற என்ன பண்ணாதீங்க. ஏன்னா கர்த்தர் விரும்புகிறார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், சந்தோஷமாயிருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா என்று நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். இரண்டாவது, சந்தோஷமாக இருக்கணும்னா ஃபேமிலி ரைட்டாக இருக்கும். வாசிங்க 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நானே வாசிக்கிறேன். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்தபடி புருஷர்களே மனைவி ஆனவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்தரித்து கொள்ளுகிறவர்கள் ஆனபடியால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். நம்ம அந்த புருஷர்களே மட்டும் போட்டிருக்கூடாதுன்னு நினைக்கிறேன், மனைவிகளே கூட சேர்த்துருக்கணும் இல்லை? மனைவிகளே உங்கள் புருஷர்கள், இப்போ எல்லா புருஷர்கள் தான் பலவீன பாண்டமாக இருக்கிறாங்க, போட்டு அடின்னு அடிக்கிறாங்க, எவ்வளோதான் தாங்கிறது இல்லை? அவ குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகணும்னா, ஆமாம் ஆமாம் ஆண்கள் அன்றைக்கி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், கிளிக்கு மட்டும்தான் அமிச்சேன், எல்லாருக்கும் அனுப்பலாமான்னு தெரில. ஆண்களுக்குன்னு ஒரு சங்கத்தை உண்டாக்கி இருக்கிறாங்க. ஒரு வயசானவர் பேசுகிறாரு, ரோட்டில் நின்றுங்கன்னு அடிக்கிறாங்கங்க, என்ன அடிக்கிறாங்க, எங்கெங்க போய் சொல்லுது, போலீஸ் ஸ்டேஷனில் சொன்னால் அதுக்கு எம்எல்ஏ கேஸ் போடுறாங்க. அப்போ என்னன்னா குடும்பத்திலே சந்தோஷம் இருக்கணும். ஏன்னா அதுதான் நம்ம அதிக நேரம் செலவிடுகிற நமக்கு பிடிச்சவங்க வாழ்கிற இடம். அப்போ அந்த இடம் நமக்கு ஹாப்பி பிளேஸாக இருக்கணும். வீட்டில் வந்தால் மனமகிழ்ச்சி இருக்கணும். ஏன்னா வெளியில் போகிறாங்க பாருங்கள், வெளியில் பலவிதமான போராட்டங்களை சந்திப்பாங்க. அவங்க எதிர்க்கிறதை போல அவங்க எஜமானன்கள் இருக்க மாட்டாங்க, அவங்க நினைக்கிறதை போல அவங்களை சுற்றிலும் இருக்கிறவங்க இருக்க மாட்டாங்க. அப்போ அவங்களுடைய ஒரு ஆறுதல், ஒரு மன மகிழ்ச்சி எங்கே இருக்குன்னா வீட்டில் தான் இருக்கு. வீட்டில் தான் சந்தோஷம் இருக்கிற. அப்போ வீட்டுக்கு வந்தால் ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் இருக்கணும். ஒரு சகோதரர் நம்ம சர்ச்சில் சொன்னார், வீட்டில் இருக்கிற வேலையில் இருக்கிற போராட்டத்தை பார்க்கும்போது செத்துலாம் நினைப்பேன். ஐயா நான் வீட்டுக்கு வந்து என் பிள்ளைகளை பார்த்தபோது தான் எனக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷங்க, இவங்களுக்காச்சும் நான் வாழணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் சர்ச்சில் நம்ம சபையில் ஒருத்தர். அப்போ பாருங்க, அவ்வளவு கஷ்டங்கள் போராட்டங்கள் இருந்தாலும் வீட்டில் வந்து அது என்ன இருக்கணும், ஒரு மன மகிழ்ச்சி இருக்கணும், ஒரு சந்தோஷம் இருக்கணும், சமாதானம் இருக்கணும். அப்படி இருக்கணும்னா நான் ஒரு 4 காரியத்தை சொல்கிறேன், கணவனும் மனைவியும் செய்யணும். 1, ரொமான்டிக்கான நேரத்தை, இது வாலிபர்களுக்கு இல்லை, கணவன் மனைவிக்கு மாத்திரம். ரொமான்டிக்கான நேரத்தை கணவனும் மனைவியும் செலவிடணும். என்னது சொல்லுறதுக்கே யோசிக்கிறாங்க, எங்கடா வாயத்தந்து, அதுவும் சர்ச்சில். நல்ல கணவனும் மனைவியும் சந்தோஷமாக இருக்கிற நேரம் ரொம்ப அவசியம். சிஸ்டர் வயலட் அவங்களுடைய தகப்பனார் பிரதர் மோசஸ் தானே, மோசஸ், அவர் என்னையும் என் துணைவியாரையும் பார்க்க வரும்பொழுதெல்லாம் எங்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்க ஒரு ஆலோசனை சொல்வார். அதான் இந்த ஆலோசனை. எப்போ வந்தாலும் சொல்லுவார், ஒன்று சொல்லுவார் கிரேப் ஜூஸ் குடிக்கணும்னு, எப்போ வந்தாலும் சொல்லுவார் பைபிளில் இருக்குது கொஞ்சம் திராட்சை ரசம் குடிங்க, அதனால் கிரேப் ஜூஸ் குடிங்கன்னுவார். இன்னொன்று என்னன்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவர் அடிக்கடி சொல்லுவார், நானும் என் மனைவியும் சந்தோஷமாக இருக்க காரணம் இதுதான். அந்த அளவுக்கு அவர் சொன்ன காரியம் அதுதான்.
அப்போ இன்று அநேகர் என்னன்னா நேரத்தை கணவனும் மனைவியும் சேர்ந்து செலவிடாததினாலேயே சந்தோஷமே வீட்டில் இல்லை. வீட்டில் வந்தால் வீட்டில் அப்போ தான் மனைவி எல்லா வேலையும் செய்கிறாங்க. காலிலேருந்து என்ன வீட்டில் பண்ணி நின்றாங்கன்னு தெரியவே இல்லை. வீட்டுக்குள்ளே உள்ளே வந்ததுமே அப்போ தான் சமைக்க ஆரம்பிக்கிறாங்க, துணி துவைக்க ஆரம்பிக்கிறாங்க, பெருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் கணவனோடு கூட பேசுறதில்ல, கணவனும் மனைவியோடு கூட பேசுறதே இல்லை. அப்போ பேசாததினால வீட்டில் என்ன இல்லை, சந்தோஷமே இல்லை. என்று நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஃபேமிலி ஷுட் பி a place where you rejoice. மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய ஒரு இடம் குடும்பம். அந்த குடும்பத்தில் கணவனும் மனைவியும் அப்படி கைப்பிடிச்சின்னு உட்காரும். எப்படி உட்காருங்க? கல்யாணம் ஆனவங்க சொல்லுங்க, எப்படி உட்காருங்க? பக்கத்தில் இடிச்சின்னு உட்காரும். எப்படி உட்காருங்க? இதெல்லாம் சர்ச்சில் சொல்லி கொடுக்க வேண்டியதாகுதுப்பா. ஹல்லேலூயா. ஏன்னா நிறைய குடும்பங்கள் இன்னைக்கு என்னன்னா சந்தோஷமே இல்லை. நம்ம சபைக்கு வருகிற ஒருவர் சொன்னது தான் பாருங்க. சபையில் எவ்வளோ சாட்சிகள் கேட்க வேண்டியதாகுது. சொன்னார், வீட்டுக்கு போவே மனசு இல்லையா, அதனால் எப்போ வேலை வீட்டுக்குள்ளே போனால் சாப்பிட்டு தூங்கிடணும், அவ்வளோதான். அதுக்கு மிஞ்சி உள்ள இருந்தாங்கன்னா நம்மளால் டார்ச்சரு தாங்கவே முடியல. அதனால் என்ன பண்ணுறோம், வீட்டுக்கு எவ்வளவு லேட்டாக கேட்டால் வேலை ரொம்ப வேலை விட்டாங்க. ஐயோ நான் இன்றைக்கி அங்கே போயிட்டு வந்தேன். இவர் டீ கல்லில் உட்காந்து தான் டீ குச்சின்னு இருந்தார். யாரும் பேசுறதுக்கு இல்லாமல் தனியாக உட்காந்து டீ குச்சின்னு இருந்தவர் என்னை அங்கே அமுச்சிட்டாங்க, இங்கே அமுச்சிட்டாங்க. அந்த ஆள் எப்போ மாறுவான்னு தெரில. அப்போ தான் நான் சீக்கிரம் வீட்டுக்கு வர முடியும். ஒரு வேலை இல்லை, வெட்டியாக தான் இருந்தார் அவர். ஆனால் என்ன, வீட்டுக்கு வரத்துக்கு முடியல, வீட்டுக்கு வர்றதுக்கே முடியல என்று உற்சாகப்படுத்துகிறேன். மனைவிமார்களே, கணவன்மார்களே, என்ன பண்ணுங்க? ஆமாம், பிரதர் மோகன் சொல்லிட்டார், என்ன பண்ணுங்க? சந்தோஷமாக இருங்க. நடந்து போகும்போது கையை பிடிச்சின்னு நடந்து போங்க. பழைய காலம்லாம் பார்த்தீங்கன்னா மனைவி முன்னாடி போவாங்க, அவங்கள பாதுகாத்துக்குன்னு கணவர் என்ன பண்ணுவார், பின்னாடி வருவார். அப்படி இல்லாமல் ஒன்றா கையை பிடிச்சின்னு போனாங்க. எவ்வளோ வயசானா என்னது, எவ்வளோ வயசானா என்ன, சின்ன பசங்க பார்த்து கற்றுக்கிட்டோம். அப்பா அம்மா எப்படி இருக்கிறாங்க, இப்படி தான் இருக்கணும். நீங்கள் எடுத்துக்காட்டாக இருங்க. ஆகவே உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். டு ஹேவ் நல்ல இருங்க. இன்னும் ஒரு காரியத்தை கூட போன மாலை ஆராதனை செய்தி தலைப்பு என்னன்னா பேசு. இதுதான் மாலை ஆராதனுடைய பேச்சு தலைப்பு. பேசு, தேவனோடு கூட பேசுறதுனால எப்படி என்று. அதே வண்ணமாக மனைவியோடு பேசுங்க, கணவனோடு பேசுங்க. நான் ஏற்கனவே சொன்ன உதாரணம் தான். நைட்டு நம்மளை தாண்டி போயிடக்கூடாது, மனசில் கஷ்டப்ப வச்சுக்கணும். எந்த ஒரு இஷ்யூவாக இருந்தாலும் உங்கள் மனைவி உங்கள் கணவர் பேசுங்க, பேசுங்க. எப்பயுமே குறை சொல்லி கொண்டு அதட்டி கொண்டு அவர்களை ஆளுகை செய்கிறவர்களாம் இல்லாதபடி பேசுங்க, பேசுங்க. நான் மாலை ஆராதனை தான் சொன்ன நினைக்கிறேன். குடும்ப காரியத்தை தவிர்த்து நீங்கள் பேசக்கூடிய ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட் இருக்கணும். வீட்டில் வந்தால் பையனை குறித்து, வீட்டு வருமானத்தை குறித்து, செய்ய வேண்டிய வேலையை குறித்து, கட்ட வேண்டிய டியூவை குறித்து, இதை பற்றி பேசாமல் வேற ஏதாச்சும் பேசக்கூடிய ஒரு நிலை இருந்துச்சுன்னா உங்களது ஹாப்பி ஃபேமிலி. எப்போ வந்தாலும் இது இல்லை அது இல்லை, அவன் இப்படி பண்ணிட்டான் இவன் இப்படி பண்ணிட்டான், இந்த பேச்சு வீட்டில் இருக்குமே என்றால் உங்களது என்ன ஃபேமிலி இல்லை, ஹாப்பி ஃபேமிலி இல்லை. ஏன்னா கணவனுக்கும் மனைவிக்கும் பேசுறதுக்கு வேற ஒன்றும் இல்லை. பேசினா என்ன தான் பேசினா, பணம் இல்லை, இது இல்லை, அந்த பொருள் இல்லை, இவங்க இப்படி பேசினாங்க அவங்க அப்படி பேசினாங்க, இந்த காரியங்களை மாத்திரம் பேசுவீர்கள் என்றால் யூ டோன்ட் ஹேவ் ஏ ஹெல்த்தி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப். நீங்கள் அதை மீந்து வேற ஒரு காமன் சப்ஜெக்ட் உங்களுக்கு இருக்கணும். ஜாலியாக பேசக்கூடிய, குடும்பத்தை தவிர்த்து உங்கள் பிள்ளைகளை தவிர்த்து பேசக்கூடிய ஒரு காமன் சப்ஜெக்ட் இருக்குமே என்றால் யூ ஹேவ் ஏ ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப். எத்தனை பேர் வேறு எதனா பேசுகிறீங்க? ஆமாம், 2 பேர் 3 பேர், ஆமாம் 4 5, அப்படியே எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தூக்கிடுங்க. நம்மளுக்கு ஏன் வம்பு, அப்போ நம்ம ஃபேமிலி எதனா சொல்லிடுவாங்கன்ட்டு ஜாலியாக பேசணும், ஜாலியாக பேசணும். என்னம்மா சாப்பாடு ஆயிடுச்சா? இதே தான் எத்தனை வருஷம் தான் கேட்டுன்னு இருப்பீங்க. 8:30 மணி ஆனால் சாப்பாடு வந்துடும், சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லணுமா? வேற பேசுங்க. 2வது, நேரம் அதிகமாக இல்லை, விளையாட ஒரு நேரத்தை ஒதுக்குங்க. என்னது?
விளையாட குடும்பத்தில் இப்போ தான் பிள்ளைகளை உள்ளே சேர்க்குறோம். இது வரைக்கும் கணவன் மனைவி தான், பிள்ளைகளை சேர்க்குறோம். ஹேவ் எ டைம் டு ஸ்பெண்ட் வித் யோர் ஃபேமிலி. கணவன் மனைவி பிள்ளைங்க பேர பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து விளையாடக்கூடிய ஒரு நேரத்தை என்ன பண்ணுங்க, உருவாக்குங்க. உட்காருங்க, கொஞ்ச நேரம் செஸ் விளாடுங்க, போர்ட் கேம் விளாடுங்க, ஏதாச்சும் ஒரு விளையாட்டை விளையாடணும். கண்டிப்பாக இன்னைக்கு சந்தோஷம் இல்லை, குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. எப்போ பார்த்தாலும் இந்த சந்தோஷம் சமாதானம் இல்லைன்னா வீட்டில் யாரோ ஒருவர் வேற எங்கன்னா சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிச்சயமாக தேடுவான். நான் உங்களுக்கு எழுதியே கொடுக்குறேன். குடும்பத்தில் சந்தோஷம் இல்லைன்னா அது ஒரு காலம் வரைக்கும் தான் எப்படின்னா ஓட்டிடலான்னு நினைப்பான். எப்படின்னா ஓட்டிடலாம், இந்த ஆளை கட்டிக்கின்னு நம்ம என்ன பண்ணுறது, இந்த பொம்பளையை கட்டி நம்ம என்ன பண்ணுறது, எப்படியோ காலத்தை ஓட்டிடலான்னு சில நேரங்கள் தான். ஆனால் இப்போ இருக்கிற தலைமுறைகள் எப்படி என்றால் உடனே என்ன பண்ணுறாங்க, சந்தோஷத்தை வேற இடத்துல தேட ஆரம்பிக்கிறான். இன்று வந்திருக்கிற உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். பிள்ளைங்க பெற்றோர் எல்லாம் என்ன பண்ணுங்க, ஹாப்பி டைம். அப்பா கூட பேசாத பிள்ளைங்க நிறைய பேர் நம்ம சர்ச்சிலே இருக்கிறீங்க. ஆனால் ஒரே குடும்பத்தில் தான் இருக்கிறீங்க. என்ன பண்ண மாட்டாங்க, ஏன் பேச மாட்டாங்கன்னா அப்பா வந்து திருப்பி அப்படியே தான் பேச. எப்படா இருக்க, நல்லா இருக்கணும், போ. அப்புறம் அவன் வந்து என்ன பேசுவான், பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் விளையாடிட்டீங்க வச்சுங்க, உயர்வு தாழ்வு இதெல்லாம் இருக்காது. மனசில் இருக்கிற பயங்கள் மாறி போகும். பிள்ளைகள் நமக்கு கிடைத்திருக்கிற பெரிய பொக்கிஷம். நான் அடிக்கடி சபையில் சொல்லியிருக்கிறேன், இருக்கிற எல்லாமே அழிந்து போகும், ஆனால் நித்தியத்திற்கு கொண்டு போகக்கூடிய விலை மதிக்க கூடியாத ஒன்றை கர்த்தர் உங்களுடைய கரத்தில் கொடுத்துருக்கிறார்னா அதுதான் உங்கள் பிள்ளைங்க. அப்போ உங்களோடு கூட ஃப்ரீயாக இருக்கணும், நல்லா பேசணும், சிரிக்கணும், விளையாடணும். அவங்களுக்கு இருக்கிற மன கஷ்டங்கள், மன அழுத்தங்கள், அவங்க போராடுற காரியங்கள், அவருடைய வீழ்ச்சிகள், அவருடைய ஜெயங்க எல்லாவற்றையும் நம்மோடு கூட என்ன பண்ணணும், பகிர்ந்து கொள்ளணும். அப்போ என்னன்னா அந்த ஒரு ஃப்ரீ ஸ்பேஸை உருவாக்க உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். மூன்றாவதாக வெளியிலலாம் போங்க. என்னது சொல்லுங்களேன்? ஆமாம், வெளில போங்க. நம்ம சர்ச்சில் நான் இங்கேருந்து தடிக்கு விழுந்தா மெரினா பீச் எப்படி, ஆனால் சர்ச்சில் இருக்கிற 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற இங்கே இருக்கிறவங்களே நிறைய பேர் பீச்சே பார்த்ததில்லை. எத்தனை பேர் பீச் பார்க்காம இருக்கிறீங்க? கை தூக்காதீங்க. அப்புறம் அவங்க கணவர் மாட்டிப்பார். இங்கே இருக்கிறாங்க சொல்கிறாங்கன்னா, இது வரைக்கும் நான் பீச்சுக்கே போனதில்லை, இது வரைக்கும் நாங்கள் எங்கேயும் வெளியிலேயே போனதில்லை, ஃபேமிலியாக போனதில்லை. வெளிநாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ஒரு 2 ஹாலிடே அவங்களுக்கு இருக்கும். அவங்க உழைத்து சம்பாதித்து சேர்க்கிறதிலே ஒரு பகுதியை இந்த விடுமுறை காலங்களுக்காகவே சேர்த்து வைப்பாங்க. எங்கேயும் வெளியில் போய் ஹோட்டல் எடுத்து தங்க முடியலையா, ஒரு உறவினர் வீடு எங்கன்னா தூரத்தில் இருந்துச்சுன்னா போங்க. அவங்க ஏன் நிம்மதியாகிறாங்கல்ல, அங்கே போங்க, ஒரு 2 நாள் தங்குங்க, பேசுங்க, சிரிங்க. எங்கன்னா வெளியில் குடும்பமாக என்ன பண்ணுங்க, கடந்து போங்க. ஒரு 2 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு ஒரு முறையாச்சும் ஃபேமிலியாக ஹோட்டலில் போய் என்ன பண்ணுங்க, சாப்பிடுங்க. 400 ரூபாய் இருந்தால் போதும், 4 பிளேட் பிரியாணி வந்துச்சு. வேறு ஒன்றும் எக்ஸ்ட்ரா ஆர்டர் பண்ணாதீங்க. 400 ரூபாய் எடுத்துன்னு போங்க, 400 ரூபாய்க்கு சாப்பிடுங்க, 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுங்க, திரும்பி வந்துடுங்க. வேறு எதுவும் பண்ணாதீங்க. ஆனால் ஒரு நாள் வெளில போங்க, ஃபேமிலியோடு கூட வெளில போங்க. வெளியில் போகும்போதே எல்லாரையும் டென்ஷன் ஆக்கி கோவப்படுத்தி எரிச்சலோடு கூட்டின்னு போவாதீங்க. போங்க, நல்லா சாப்பிடுங்க, நேரத்தை செலவிடுங்க. 4ஆவதாக ஒரு 1 மணி நேரம் ஃபோன்லெஸ், என்னது ஃபோன்லெஸ் டைமை ஃபேமிலியில் க்ரியேட் பண்ணணும். நாங்கள் நேற்று தான் அதை பேசிக்கணும். எங்கள் மனைவி என்கிட்ட பேசினே இருந்தாங்களாம், நான் ஃபோன் பார்த்துனே இருந்தேன். அது ஒரு குற்றமாக சொல்கிறாங்க, என்ன பண்ணுது, ஊர் உலகத்தில் செய்யாததா இது. அப்போ என்னன்னா நம்ம ஒரு அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் 1 மணி நேரமாச்சும் வீட்டில் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு சும்மா யூடியூபும் பார்க்காதீங்க, ஃபேஸ்புக்கை பார்க்காதீங்க, வேறு எதையும் நேரத்தை செலவிடாதீங்க, யாரும் முக்கியமான காலாக இருந்தாலும் அட்டன் பண்ணாதீங்க. 1 மணி நேரம் வித் ஃபேமிலி. நீங்களும் அப்படி ஏடுங்க. ஏன்னா குடும்பம் தேவன் உண்டாக்கின குடும்பம். ஏன் உண்டாக்குனார்னா அங்கே சந்தோஷம் இருக்கும். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். மறுபடியும் சொல்லுகிறேன். அப்போ என்ன பண்ணணும்,
குடும்பத்திலே அந்த சந்தோஷத்தை நீங்க தான் கிரியேட் பண்ணணும். நீங்க தான் கிரியேட் பண்ணணும். சந்தோஷம் டக்குன்னு அப்படியே வானத்தை தந்து தொப்புன்னு ஒரு நாள் எல்லாரும் அப்படின்னு சிரிச்சுன்னு இருக்க மாட்டாங்க. அந்த என்வாயன்மெண்ட்டை நீங்க தான் என்ன பண்ணணும், குடும்பத்தில் கிரியேட் பண்ணணும். அதற்கான நேரத்தை ஒதுக்கணும். அதற்கான சில காரியங்களை தியாகம் பண்ணணும். பண்வீர்கள் என்றால் சந்தோஷத்தை கர்த்தர் கண்டிப்பாக கட்டளையிடுவாங்க. மூன்றாவதாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம் என்றால் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். கெட்ட சிந்தனை உள்ளவர்களும் சத்தியம் இல்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்களுமாய் இருக்கிற மனுஷராலே உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். இப்படிப்பட்டவைகளை விட்டு விலகு. மூன்றாவது, நம்மளுடைய என்வாயர்மெண்ட்டு நமக்கு சந்தோஷத்தை கொண்டு வரணும். நம்மளுக்கு இருக்கிற ஒரு சின்ன சர்க்கிள் இருக்கும் பாருங்க. பர்சனல் லைஃப் ஹாப்பியாக இருக்கணும், ஃபேமிலி லைஃப் ஹாப்பியாக இருக்கணும். அதுக்கு அடுத்து இருக்கிற சர்க்கிளும் ஞானமாய் நம்ம தேர்ந்தெடுக்கும். வேதம் சொல்லுகிறது, பேட் கம்பெனிஸ் கரப்ட்ஸ் குட் கேரக்டர். பொல்லாத ஸ்நேகம் நல் ஒழுக்கத்தை கெடுக்கும். தவறான நண்பர்கள் நம்மை சுற்றிலும் இருப்பார்களே என்றால் நம்ம எவ்வளவுதான் நல்லவனாக இருக்கணும்னு நினச்சாலும் என்ன பண்ண மாட்டாங்க, இருக்கவே விட மாட்டான். எப்படியாச்சும் ஏதோ ஒரு வகையில் தீமையை விதைத்து கொண்டே இருப்பான். இன்று உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், ஹேவ் குட் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல சிநேகிதர்கள், உங்களை உற்சாகப்படுத்துகிறவங்க, உங்களோடு கூட பாசிட்டிவாக பேசுகிறவங்க. ஆமாடா இதெல்லாம் இப்படி தாண்டா அப்படின்னு பேசாமல், உங்களை நீங்கள் சோர்ந்து போயிருந்தா கூட இல்லை நல்லா இருப்படா நீ இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு என்று உங்களை ஊக்கப்படுத்துகிற நல்ல சிநேகிதர்கள் உங்களை சுற்றி இருந்தால் அது பெரிய சந்தோஷம். உலகத்தில் இருக்கிற சந்தோஷத்தில் பெரிய ஒரு ஜாயினான ஃப்ரெண்ட்ஸு தான். ஃபேமிலி நம்ம விட்டு எங்கன்னா போனோன்னா அடுத்தது நம்ம போகிற ஒரு முக்கியமான இடம் எங்கே தான், ஃப்ரெண்ட்ஸு தான். நம்மளுடைய உயர்வையும் தாழ்வையும் பார்த்தவங்க, எதையும் மனசில் வைத்து கொள்ளாமல் பேசக்கூடிய ஒரு இடம் நட்பு தான். அப்போ அந்த நட்பு உங்களுக்கு சந்தோஷத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கணும். அப்போது ஹேவ் குட் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டாவது, இந்த நண்பர்கள் என்ன பேசுகிறாங்க என்பது ரொம்ப முக்கியம். ஹேவ் ஏ ஹெல்த்தி கான்வர்சேஷன். ஹெல்த்தி டாபிக்ஸ் பேசுகிறவங்களாம் இருக்கும். அப்போ எப்படி பேசுகிறாங்க, சிலர் எல்லாம் வெளியில் பேசும்பொழுது வீட்டில் அவங்க பேசுனதெல்லாம் வச்சு இங்கே சண்டை போட்டுன்னு இருப்பான். இங்கே வீட்டில் அது இஷ்யூவே இல்லை, இது பிரச்சனையே இல்லை. ஆனால் வெளியிலே நண்பர்கள் இவங்களை பேசி 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 இவங்க வீட்டுக்கு வரும்பொழுதே அந்த டாபிக்கு, அந்த கான்வர்சேஷன் குடும்பத்திற்குள்ளே பிரச்சனைகளை கொண்டு வரும். அப்போது உங்களை சுற்றிலும் இருக்கிற நட்புகள், சிநேகிதர்கள் நல்லவர்களாக இருக்கணும். ரெண்டாவது, வாட் யூ நீட் டு see is what kind of conversation you have in between. எப்படிப்பட்டதை நீங்கள் பேசுகிறீங்க என்பது ரொம்ப முக்கியம். உங்களை ஸ்பிரிச்சுவலாய் அல்லது உலக பிரகாரமாய் கூட உங்களை உயர்த்தக்கூடியவர்களாக இருக்கிறாங்களா என்பதை அந்த பேச்சில், அந்த ஸ்நேகத்தில் பார்த்துக்கணும். இல்லைன்னா ஒரு நாள் உங்களை நம்ப வைத்து உங்கள் காலை வாரி விடுகிற சில நண்பர்கள் உங்களோடு கூட சுற்றினே இருப்பாங்க. இதில் மூன்றாவது குறிப்பாக நான் எழுதியிருக்கிறது என்னென்னா, ஜெனரஸாக இருக்கிறவங்க, நல்லா கொடுக்கக்கூடியவங்களாக இருக்கிறவங்க உங்கள் நண்பர்களாக இருக்கும். எப்படி சொல்லுங்களேன், எப்படி கொடுக்கக்கூடியவங்களாக இருக்கணும். கொடுக்கக்கூடியவங்களாக இருந்தாலே ஃப்ரீ மைண்டட் பீப்புள்னு அர்த்தம். யோசிக்கவே மாட்டான். சிலர்லாம் என்னென்னா கையில் இருக்கிற அந்த 2 ரூபா கொடுக்கணுன்னா கூட 1000 முறை யோசிப்பான். திரும்பி குத்துருவியா நீ திரும்பி, அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆகிடும்டா, குத்துருவியா நீ அப்படின்னு. அப்போ இவன் என்னன்னா ட்ரூ ஃப்ரெண்டே இல்லை. எப்போ ஒருவன் மனதார கொடுக்குறானோ அவன் மைண்டே ஃப்ரீயானதாக இருக்கும், அவனுடைய திங்கிங் ஃப்ரீயாக இருக்கும், நல்ல என்கரேஜிங்காக இருக்கும். ஏன்னா அவனுக்குன்னு இல்லாமல் அவன் மற்றவங்களுக்கு கொடுக்க தெரிஞ்சிருக்கிறான். நேரத்தை கொடுக்க தெரிஞ்சிருக்கிறவன், உழைப்பை கொடுக்க தெரிஞ்சிருக்கிறவன், பணத்தை கொடுக்க தெரிஞ்சிருக்கிறவன், ஷேரிங் மென்டாலிட்டி இருக்குது. அப்படிப்பட்டவங்க தான் நம்மளுடைய சரௌண்டிங்கில் இருக்கும். அப்போ நல்லா கொடுக்குற ஒருவன் உங்கள் குரூப்பில் இருக்கிறான் என்றால் அவன் நல்ல ஃப்ரெண்டுன்னு அர்த்தம்.
யோசிக்கவே மாட்டான். உனக்கு ஒரு கஷ்டம்னு இருந்துச்சுன்னா அவன் எவ்வளோ தூரமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு தேவையாக இருந்தாலும் சரி, எப்படியாச்சும் அந்த தேவைகளை சந்திக்க உங்களோடு கூட நிற்கிறதுக்கு அவன் வந்து நிற்பான். அதுதான் சந்தோஷம். இன்று எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க உங்ககிட்டயே, குர்ரா நீ நல்ல ஃப்ரெண்டாடுறா, குர்ரா குர்ரா அப்படின்னு கேட்டுன்னு இருக்கிறவங்களா இருக்கக்கூடாது. நாலாவதாக, நம்மளை எப்போ பார்த்தாலும் குற்றப்படுத்துகிற ஃப்ரெண்ட்ஸ் இருக்கவே கூடாது. என்னது, எப்போ பார்த்தாலும் எந்த கான்வர்சேஷன் எடுத்தாலும் முடிவு எங்கே வந்து தான் முடியும்? நம்ம தலை மேலே தான் வந்து முடியும். சிலர் அதுக்குன்னே இருப்பான். எப்படி பேசினாலும் எங்கே சுற்றினாலும் கடைசியாக வந்து நம்ம தலை மேலே கையை வச்சாதான், நம்மளை கேலி பண்ணாதான் அவங்களுக்கு சந்தோஷம், நம்மளை அஃபெண்ட் பண்ணாதான் சந்தோஷம், நம்மளை குறித்து மற்றவங்க கிட்ட இழிவாக பேசினாதான் அவங்களுக்கு சந்தோஷம். நம்மை கூடயே தான் இருப்பாங்க, ஆனால் நம்மளுக்காக இல்லை, அவங்க நம்மளை வச்சு அவங்க நேரத்தை என்ன பண்ணுறாங்க, பாஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படிப்பட்ட சிநேகிதர்கள் நம்மளுக்கு என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. எதுவாக இருந்தாலும் சொல்லுவாங்க பாருங்க, நேராக பேசுகிற சத்ருவை காட்டிலும் மறைமுகமாக ஏதோ ஒரு நல்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்களே. அப்போ என்னன்னா, எதுவாக இருந்தாலும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கணும், ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கணும். ஏன்டா அப்படி பண்ண அப்படின்னு கேட்கக்கூடியவனாக இருக்கணும். அதே நேரத்தில் நம்மை தட்டி கீழே தள்ளி அவனை உயர்ந்த நிலைமையிலே காண்பிக்கக்கூடிய சரௌண்டிங் இருக்கக்கூடாது. இன்று நான் உங்களை உற்சாகப்படுத்தி 3 காரியம் சொன்னேன். கர்த்தர் சொல்லுகிறார், என் சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன், உலகம் கொடுக்கிற வண்ணமாய் அல்ல, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. மறுபடியும் சொல்லுகிறேன், சந்தோஷமாயிருங்க. நெகேமியா 8:10 சொல்லப்படுகிறது, வெசனப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாய் இருப்பது உங்கள் பலன்.